Hi students, welcome to SIMAS classes. MA 3251 Statistics and Numerical Methods. November December 23 question papers நம்ம இங்க டீடைல்டா சால்வ் பண்ண போறோம். இதை நான் ஒரு 6 பார்ட்டா பிரிச்சு சால்வ் பண்றேன். பார்ட் ஏவை ஃபர்ஸ்ட் பார்ட்லையும் 11th கொஸ்டினை பார்ட் 2ஆகவும் 12th கொஸ்டினை பார்ட் 3 13th question of part 4, 14th question of part 5 and 15th question part 6 ஆவும் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். இப்போ இங்க வந்து 13th question நம்ம சால்வ் பண்ண போறோம். இதான் 13th question. 13A1 using Newton-Raphson's method, find a root of the equation e power x minus x cube minus cos 25x is equal to 0 nearer to x is equal to 4.5 correct to 3 decimal places. Idan question. Using Newton-Raphson's method, find a root of the equation e power x minus x cube minus cos 25x is equal to 0 nearer to x is equal to 4.5 and correct to 3 decimal places. ஆக்சுவலா நமக்கு வந்து இந்த கணக்கில் இனிஷியல் வேல்யூ என்னன்றதே கொடுத்துட்டாங்க. ஸோ 4.5ல ஆரம்பித்து 3 டெசிமல் பிளேசஸ் கரெக்டாக நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஒரு ரூட்டை சொல்லணும். ஸோ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை நான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். f of x is equal to e power x minus x cube minus cos 25x. இப்போ எனக்கு இது டெரிவேட்டிவ் தேவை, அதனால் f dash of x கண்டுபிடிக்கிறேன். e power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power x தான், மைனஸ் x cube டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர். இங்கே cos 25xன்னு இருக்குது. காசை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன், அப்போ ப்ளஸ் ஆகிடும். 25x அதனால் 25 வரும். அப்போ ப்ளஸ் 25 சைன் 25xன்னு வரும். இது ஒரு டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் ப்ராப்ளம் தான். நியூட்டன்-ராப்சன்ஸ் மெத்தடோட ஃபார்முலா xn + 1 is equal to xn minus f of xn by f dash of xn. இதான் ஃபார்முலா. இப்போ எப்படி எழுதிக்கலாம்? xn minus f of xn இதில் x இருக்கிற இடத்துலாம் xn எழுதணும். அப்போ எப்படி வரும்? e power xn minus x cube minus cos 25xn divided by f dash of xn ஓட வேல்யூ e power xn minus 3xn square plus 25 sin 25xn. இப்போ நான் என்ன பண்ண போகிறோன்னா எல்சிஎம் எடுத்துகிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஐட்ரேஷன் வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா சிம்பிளிஃபை பண்ணிட்டா கால்குலேட்டரில் இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் எல்சிஎம்க்கு. அப்போ எப்படி வரும்? நியூமரேட்டரில் xn இன்ட்டு e பவர் xn மைனஸ் இங்கே 3xn ஸ்கொயர் into xn 3x cube n அடுத்தது plus 25xn into sin 25xn வரும். இப்போ இந்த டேர்ம் அப்படியே மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணோம். அப்போ மைனஸ் e பவர் xn plus xn cube plus cos 25xn whole thing divided by denominator e power xn minus 3xn square plus 25 sin 25xn. இதில் இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். நான் அதுக்கு முன்னாடி லைக் டேர்ம் எல்லாம் ஒன்றா எழுதிக்கிறேன். எப்படி எழுதிக்கிறேன்னா e பவர் xn அந்த டேர்ம் எல்லாம் ஃபஸ்ட்டில் எழுதுகிறேன். இப்போ எப்படி எழுதுறது? xn இன்ட்டு e பவர் xn மைனஸ் e பவர் xn. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 3xn கியூப் ப்ளஸ் xn கியூப்னு இருக்குது. சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 2xn கியூப்னு வரும். ப்ளஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிக்கிறேன். 25xn சைன் 25xn
plus cos 25xn whole thing divided by denominator e power xn minus 3xn square plus 25 sin 25xn. இப்போ எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இனிஷியல் வேல்யூ எக்ஸ் நாட் வந்து 405. இப்போ இதை எப்படி ஈஸியாக கால்குலேட்டர்லே டைரெக்டாக என்டர் பண்ணி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்க்க போகிறோம். இப்போ நியூட்டன் ராப்சன் மெத்தடில் அந்த ஐட்ரேட்டிவ் வேல்யூவை கால்குலேட்டரை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ கால்குலேட்டரில் ஆன் பண்ணிட்டா டிஃபால்ட்டாக நமக்கு இதான் ஸ்க்ரீன் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஷிஃப்ட்டு மோட் 3 அழுத்தி ரீசெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கில் இருக்கிறதுனால நான் வந்து மோடை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரேடியண்ட்டில் மாற்றிக்கிறேன். ரெண்டாவது கொஸ்டினில் வந்து 3 டெசிமல் பிளேசஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் அகெயின் யூ ப்ரெஸ் மோட் ஃபிக்ஸில் we want to find 3 decimal places. ஸோ அதையும் நம்ம வந்து எடுத்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா முதல்ல 4.5 இனிஷியல் வேல்யூ, அதனால் 4.5 என்ட்ரு பண்ணிவிட்டு யூ ப்ரெஸ் ஈக்குவல்ட். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆன்சரில் 4.5 இருக்கும். இதை முதல்ல வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கேன். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்னு எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை என்டர் பண்ணணும். ஒரு தடவை ஈக்குவேஷன் என்டர் பண்ணிவிட்டு ஈக்குவல்ட்டை அழுத்திட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா we get the solution. அதான் ஐடியா. இப்போ நியூமரேட்டரில் நான் இதை என்டர் பண்ணணும். எக்ஸு எங்கெங்கெல்லாம் வருதோ, அதாவது எக்ஸ்என் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே இனிஷியல் வேல்யூ 4.5 இருக்கணும். பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்ன்றதுனால ஓப்பன் ப்ராக்கெட் எக்ஸ்என்னுக்கு பதிலாக ஆன்சர், அப்புறமா ஷிஃப்ட்டு இதை எடுத்திங்கன்னா இ பவர் ஆன்சரில் இப்போ 4.5 இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். மைனஸ் ஷிஃப்ட்டு நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூ அடுத்தது இ பவர் ஆன்சர் minus 2 into answer power 3 plus 25 into answer into sin of open bracket போட்டுப்போம் 25 into answer plus cos of again open bracket 25 into answer. So close பண்ணிட்டோம் divided by இப்போ டினாமினேட்டரை எடுத்துகிறேன். ஸோ அதுக்கு ஓப்பன் ப்ராக்கெட் ஷிஃப்ட்டு இ பவர் ஆன்சர் minus 3 into answer square plus 25 into sin of open bracket 25 answer. அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் முடிச்சுட்டு now if ப்ரெஸ் என்டர் பண்ணோம்னா நமக்கு வேல்யூஸ் ஒன்று ஒன்றா கிடைக்கும். ஸோ முதல்ல வந்து எனக்கு 4.627 கிடச்சிருக்கு. ஸோ இதை நான் வந்து x1ன்னு எழுதிக்கிறேன். x1 வந்து 4.627. அடுத்த ஐட்ரேட்டிவ் வேல்யூ ஜஸ்ட் ஈக்குவல்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது x2ஓட வேல்யூ வந்து 4.549 கிடைக்கும். அகெயின் யூ ப்ரெஸ் ஈக்குவல் டு we get x3 equal to 4.558. again you press equal to you get x fourth iteration x 4.557. அடுத்தது திருப்பி ப்ரெஸ் பண்ணால் x5யும் 4.557. இப்போ 3 டெசிமலில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஐட்ரேஷன் வேல்யூவும் ஃபிஃப்த் ஐட்ரேஷன் வேல்யூவும் ஈக்குவலாக வருது. ஸோ இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஐட்ரேஷன் வேல்யூவும் ஃபிஃப்த் ஐட்ரேஷன் வேல்யூவும் ஈக்குவலாக வருது. therefore the roots of the equation is 4.557. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தது 13A2. Apply Gauss elimination method to solve 2x minus y plus 3z is equal to 9, x plus y plus z is equal to 6, x minus y plus z is equal to 2. இதான் question. Apply Gauss elimination method to solve 2x minus y plus 3z is equal to 9, x plus y plus z is equal to 6, and x minus y plus z is equal to 2. இதான் அந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். இதை தான் காஸ் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். எப்படின்னா, முதல் ரோ ஃபஸ்ட் எலிமெண்ட், அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 வரா மாதிரி இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டோம்னா கன்வீனியன்ட். இல்லைனாலும் அப்படியேவும் போடலாம். பட் இஃப் இட் இஸ் பாசிபிள் நம்ம என்ன பண்ணலாம், 1 வரா மாதிரி எழுதிக்கலாம். அப்போ நான் செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 6. இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படி எழுதிக்கிறேன். 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 9. இங்கே அப்புறமா எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 2. இதோட ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை நான் எப்படி எழுதிக்கலாம், ஏபி இஸ் ஈக்குவல் டு அப்படியே கோஎஃபிஷியன்ட் எழுதிக்கிறேன். 1 1 1, இது 6, 2 minus 1 3, இங்கே 9, 1 minus 1 1 2. ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு என்ன வேணும்னா, இந்த எலிமெண்ட்டை 1 இருக்கணும், இங்கே இருக்குது. இந்த 1 வச்சுக்கிட்டு இது ரெண்டையும் 0 ஆக்கணும். இதுதான் காஸ் எலிமினேஷன் மெத்தடோட ப்ரொசீஜர். இந்த எலிமெண்ட்டை வச்சுக்கிட்டு இது ரெண்டையும் 0 ஆக்கணும். அதாவது இங்கே இந்த லோயராக இருக்கிற இந்த 3 எலிமெண்ட்டும் 0 வரத்துக்கான பாசிபிலிட்டிஸை நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போ இந்த 1 வச்சுக்கிட்டு இது ரெண்டையும் 0 ஆக்குவோம். பாருங்கள் எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரோவை நான் அப்படி எழுதிட்டேன். இப்போ செகண்ட் ரோ இந்த எலிமெண்ட் 0 ஆகணும். எதை வச்சுக்கிட்டு, இந்த 1 வச்சுக்கிட்டு. அப்போ என்ன பண்ணலாம், R2 is equal to R2 minus 2R1. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இது கூட சப்ராக்ட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ அதான் எழுதியிருக்கேன். R2 minus 2R1 போட்டோம்னா 2 minus 2 0 ஆகிடுச்சு. இங்கே -1 இருக்குது. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -2 வரும். அப்போ -1 -2 -3ன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 ஆகிடும். அப்போ 3 - 2 1. இப்போ இங்கே பாருங்கள் 9 9 - 2 இன்ட்டு இந்த எலிமெண்ட். அப்போ 9 - 12 தட் இஸ் ஈக்குவல் டு -3. இப்போது செகண்ட் ரோவை எழுதிட்டோம். நான் அடுத்து என்ன சொன்னேன்னா, இந்த எலிமெண்ட்டை 0 ஆக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், R3 ஈக்குவல் டு R3 minus R1 எழுதிக்கலாம். அப்படி எழுதினோம்னா 1 - 1 0 ஆகிடும். -1 - 1 -2 ஆகிடும். 1 - 1 அகெயின் 0 ஆகிடும். 2 - 6 -4ன்னு வரும். இப்போ ஆக்சுவலாக நான் என்ன பண்ணணும்னா, அடுத்த ப்ரொசீஜர் இதை 0 ஆக்கணும். ரைட், இப்போது இது எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ காஸ் எலிமினேஷன் மெத்தடை பொறுத்த வரையும் இப்போ இந்த எலிமெண்ட்டை 1 ஆக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இதை 0 ஆக்கணும். ஸோ அதனால் நான் இந்த எலிமெண்ட்டை இப்போ என்ன பண்ணுறேன், 1 ஆக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். செகண்ட் ரோக்கு நான் என்ன பண்ணுறேன், R2 டிவைடட் பை -3 போட்டோம்னா 0 1 ஆகிடும். -1/3 இது 1 ஆகிடும். இப்போ இந்த ரோவை அப்படியே எழுதிக்கிறேன். 0 - 2 0 -4 எழுதியாச்சு. இப்போது இதை நான் சால்வ் பண்ணணும். ஆக்சுவலாக இதை 1 ஆக்கிட்டு அப்புறம் இசட் வேல்யூவை டைரெக்டாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் இங்கே தேவையில்லை. ஏன்னா இந்த எலிமெண்ட் பாருங்களேன், இங்கே ஃபைனல் ரோவில் ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது, மற்ற 2 கோஎஃபிஷியன்ட்டும் 0 இருக்குது. அப்போ டைரெக்டாக இங்கே இந்த சம்மை அப்படியே போட்டுடலாம்.
சப்போஸ் இங்கே 0 இல்லைன்னா இந்த எலிமெண்ட்டை 0 ஆக்கணும் இந்த 1 வச்சுக்கிட்டு. அதான் ப்ரொசீஜர். ஏன்னா லோயராக இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் இது அப்பர் ட்ரையாங்கிளாக மாற்றணும். அதாவது லோயராக இருக்கிற இந்த 3 எலிமெண்ட்டையும் நான் 0 ஆக்கணும். இந்த கணக்குக்கு அது தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி இந்த ரோவில் 2 zeros இருக்கிறதுனால தேவை கிடையாது. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? பை பேக் சப்ஸ்டியூஷன் minus 2y is equal to minus 4. This implies that y is equal to என்ன ஆகிடும்? minus 4 divided by minus 2 that is equal to 2. So y 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதை எடுத்து எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும் பாருங்கள். y minus 1 by 3 z is equal to 1. This implies that minus 1 by 3 z is equal to 1 minus y ன்னு வரும். That is equal to 1 minus yக்கு பதிலாக 2 போட்டோம்னா that is equal to minus 1. பாருங்கள், minus 1 by 3 z is equal to minus 1. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் z is equal to 3 ஆகிடும். ஏன்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். z is equal to 3. This implies z is equal to 3. ஸோ y கண்டுபிடிச்சிட்டோம், z கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ்கில் எடுத்து எழுதுனா என்ன வரும்? x plus y plus z is equal to 6. x equal to 6 minus y minus z, அதாவது 6 minus 3 minus 2 that is equal to 1. Therefore the solution is x is equal to 1, y is equal to 2 and z is equal to 3. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ ஆர் பார்ட்டில் இருக்கிற 13th B1 apply Gauss-Seidel method to solve the equation 27x plus 6y minus z is equal to 85, x plus y plus 54z is equal to 110, 6x plus 15y plus 2z is equal to 72. Perform 5 iteration. இதாம் question. Apply Gauss-Seidel method to solve the equation 27x plus 6y minus z is equal to 85, x plus y plus 54z is equal to 110, 6x plus 15y plus 2z is equal to 72. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே 3 unknown இருக்குது, 3 ஈக்குவேஷன் இருக்குது. Gauss-Seidel மெத்தடுக்கு நம்ம ஒவ்வொரு வேரியபிளுக்கு ஒரு ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கணும். அந்த ஈக்குவேஷன் எப்படி எடுக்கணும்னா, இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் டயகனலி டாமினேட்டடாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அதாவது நான் இப்போ சப்போஸ் இதை எக்ஸுக்கான ஈக்குவேஷன், அதாவது இது a1 b1 c1 அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா, மாடுலஸ் ஆஃப் a1 greater than or equal to b1 c1 இருக்கணும். ஒரு y-க்கான ஈக்குவேஷனாக ஏதாவது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதோட y-யோட கோஎஃபிஷியன்ட் b2, that value should greater than modulus of a2 plus modulus of c2 இருக்கணும். Similarly for z-க்கான ஈக்குவேஷன், z-ஓட கோஎஃபிஷியன்ட் should greater than the modulus value of a3 plus modulus value of b3 இருக்கணும். இதான் ப்ரொசீஜர். இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்னா இதில் பாருங்கள் 27, இதோட கோஎஃபிஷியன்ட் y-க்கு 6, இங்கே இது 1. அப்போது 6 மாடுலஸ் எடுக்கும் பொழுது -1 + 1 ஆகிடுது, +1 7. அப்போ இது எக்ஸுக்கான ஈக்குவேஷன் ஆகிடும். ஸோ அப்போ இதிலிருந்து x is equal to எப்படி எழுதலாம்? ஆக்சுவலாக 85 minus 6y plus z வரும். இந்த 27 கீழே வந்துருச்சுன்னா 1/27 into 85 minus 6y plus z எழுதிக்கலாம். இப்போது அடுத்தது y-க்கான ஈக்குவேஷன் எழுதணும். இப்போது கிளியராக பார்த்தீங்கன்னா இது 54 இருக்குது, இது 1 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது பெருசாக வராது. வேற இங்கே பாருங்கள்,
இதோட வேல்யூ வந்து 6, இங்கே இதோட வேல்யூ 8, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து 15. ஸோ இது ஒய்க்கான ஈக்குவேஷனாக எழுதலாம். y இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி தான் ஒய் கோஎஃபிஷியண்ட்டை கீழே எழுதிக்கணும். ஸோ 1/15 இன்ட்டு 72 minus 6x minus 2zன்னு வரும். அடுத்தது zக்கான ஈக்குவேஷன், ஆப்வியஸ்லி த தேர்ட் ஒன். இதுலேருந்து எப்படி எழுதிக்கலாம்? z is equal to 1/54 into 110 minus x minus y. ஞாபகம் வச்சுக்கோங்க, xyz ஈக்குவேஷன் எழுதுறதுக்கான கண்டிஷன் என்ன? தட் வேல்யூ, இப்போ எக்ஸ் ஈக்குவேஷன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஒய் அண்ட் இசடோட கோஎஃபிஷியன்ட்டோட மாடுலஸ் வேல்யூ அடிஷன்ஸோட அதிகமாக இருக்கணும். ஒய்க்கும் அதே மாதிரி தான், எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இசட் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ மாடுலஸ் எடுத்து ஆட் பண்ணோம்னா அந்த வேல்யூவோட ஒய் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா அது ஒய்க்கான ஈக்குவேஷன். சிமிலர்லி இசடுக்கு எடுக்கும் பொழுது அந்த ஈக்குவேஷனில் இசடோட கோஎஃபிஷியன்ட் வந்து எக்ஸோட மாடுலஸ் வேல்யூ ப்ளஸ் ஒய்யோட மாடுலஸ் வேல்யூவோட அதிகமாக இருக்கணும். இப்போது இதை சிம்பிளாக கால்குலேட்டரை யூஸ் பண்ணி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறதுன்றத பார்க்க போகிறோம். ஸோ கால்குலேட்டரை யூஸ் பண்ணி காஸ் சீடல் மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்யூஷனை எப்படி கொண்டு வர போகிறோன்றத இங்கே பார்க்க போகிறோம். முதல்ல கான்செப்ட் என்னென்னு இங்கே வந்து புரிஞ்சுப்போம். கால்குலேட்டரில் நம்ம வந்து எக்ஸோட ஈக்குவேஷனையும் ஒய்யோட ஈக்குவேஷனையும் இசடோட ஈக்குவேஷனையும் என்டர் பண்ணணும். அதுக்கு இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸுக்கு பதிலாக ஆல்ஃபபெட் லெட்டரை ஏன்னு எடுத்துக்கிறேன், ஒய்க்கு பின்னு எடுத்துக்கிறேன், இசடுக்கு சின்னு எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் ஆன் பண்ணால் டிஃபால்ட்டாக இதாக இருக்கும். ஸோ ஆல்ஃபாவை அழுத்திட்டு முதல்ல நான் ஏன்னு எடுத்துகிறேன், அதாவது எக்ஸோட ஈக்குவேஷன் எழுத போகிறேன். ஈக்குவல்ட்டுக்கு நம்ம வந்து ஆல்ஃபா அழுத்தி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல்ட்டை யூஸ் பண்ணணும். என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு பாருங்கள், 1/27. ஸோ அதனால் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். 1/27 இன்ட்டு 85 மைனஸ் 6 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக பி எழுதணும். ஸோ ஆல்ஃபா பி ப்ளஸ் இசடுக்கு பதிலாக சி. ஸோ ஆல்ஃபா சி எழுதிட்டோம், க்ளோஸ்டு ப்ராக்கெட். எக்ஸ் ஈக்குவேஷனை என்டர் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணணுன்னா இதை வந்து செப்பரேட் பண்ணணும். அதுக்கு கோலன் யூஸ் பண்ணணும். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவை அழிச்சிட்டு இந்த பட்டன் எடுத்துட்டிங்கன்னா கோலன் வந்துடும். ஸோ எக்ஸ் ஈக்குவேஷன் என்டர் பண்ணியாச்சு. இப்போ ஒய் ஈக்குவேஷன், ஒய் நம்ம வந்து பியாக டினோட் பண்ணுறோம். அப்போது ஆல்ஃபா பி, ஆல்ஃபா அழிச்சிட்டு ஈக்குவல் டு எப்படி பண்ணுறது, ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். 1/15 இன்ட்டு 72 மைனஸ் 6 இன்ட்டு ஆல்ஃபா ஏ எழுத்திக்கிறேன் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா சி எழுத்துறேன். ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷனும் என்டர் பண்ணிட்டோம். ஸோ ஆல்ஃபாவை அழுத்தி கோலன் போட்டுட்டுனா இப்போ ஒய்க்கான ஈக்குவேஷனையும் நம்ம என்டர் பண்ணிட்டோம். அடுத்து இசடுக்கான ஈக்குவேஷன் ஆல்ஃபா சி, நம்ம இசடை சின்னு வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது ஈக்குவல் டு அழுத்தணும். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் 1/54 இன்ட்டு 110 மைனஸ் ஆல்ஃபா ஏ, ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக ஏ எழுதணும், மைனஸ் பி, பி வந்து ஒய்க்கு பதிலாக என்டர் பண்ணிட்டோம்னா இப்போ 3 ஈக்குவேஷனையும் என்டர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ண வேல்யூஸ் வரும்.
இனிஷியலாக டிஃபால்ட்டாக ஒய்யோட வேல்யூவும் இசடோட வேல்யூவும் 0 தான் இருக்கும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 4 டெசிமல் ரவுண்ட் ஆஃப் கொடுத்தா போதும். இது ஃபஸ்ட் ஐட்ரேஷனோட எக்ஸோட வேல்யூ. ஸோ மோடை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸில் 4 டெசிமல். ஸோ பார்த்தீங்கன்னா 3.1481. இப்போது அகெயின் ப்ரெஸ் ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூ 3.5407. அடுத்தது இசடோட வேல்யூ 1.9132. ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ஐட்ரேஷனில் எக்ஸோட வேல்யூ 2.4322. அடுத்தது 3.5720. இது ஒய்யோட வேல்யூ. அடுத்து இசடோட வேல்யூ 1.9258. செகண்ட் ஐட்ரேஷனும் முடிஞ்சிருச்சு. இப்போது தேர்ட் ஐட்ரேஷனில் எக்ஸோட வேல்யூ 2.4257, ஒய்யோட வேல்யூ 3.5729, இசடோட வேல்யூ 1.9260. இப்போது ஃபோர்த் ஐட்ரேஷன் எக்ஸோட வேல்யூ 2.4255, ஒய்யோட வேல்யூ 3.5730, இசடோட வேல்யூ 1.9260. இப்போது அடுத்தது ஃபிஃப்த் ஐட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்கு அதே வேல்யூ வந்திருக்கு 2.4255, ஒய்க்கும் அதே வேல்யூ வருது 3.5730 அண்ட் இசடுக்கும் 1.9260 வேல்யூ வந்திருக்கு. ஸோ இனிமேல் நம்ம எவ்வளோ தடவை என்டர் பண்ணாலும் எக்ஸ் ஒய் இசடுக்கு இதே வேல்யூஸ் தான் வரும். ஸோ இங்கே ஃபோர்த் ஐட்ரேஷன் வேல்யூவும் ஃபிஃப்த் ஐட்ரேஷன் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. இங்கே கால்குலேட்டரே பார்த்தோம். ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஐட்ரேஷன் வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தடவை என்டர் பண்ணாலும் இதே வேல்யூ தான் வரும். அப்போது த சொல்யூஷன் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.4255, y is equal to 3.5730 and z is equal to 1.9260. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தது 13b2. யூஸிங் பவர் மெத்தட் find the largest eigenvalue and the corresponding eigenvector of the matrix 2, -1, 0, -1, 2, -1, 0, -1, 2. Take 1, 0, 0 இதோட transpose as the initial eigenvector. இதான் question. Find the largest eigenvalue and the corresponding eigenvector of 2, -1, 0, -1, 2, -1, 0, -1, 2. Take 1, 0, 0 இதோட டிரான்ஸ்போஸை நான் இனிஷியல் ஐகன் வெக்டராக எடுத்துக்கணும். அதாவது 1, 0, 0வை இனிஷியல் ஐகன் வெக்டராக எடுத்துக்கிட்டு இந்த மேட்ரிக்ஸோட லார்ஜஸ்ட் ஐகன் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இனிஷியல் ஐகன் வெக்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதை நான் எக்ஸ் நாட்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் நாட் என்ன கொடுத்துருக்கு? 1, 0, 0 இதான் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு ஐட்ரேட்டிவ் மெத்தட். அதாவது நம்ம ஒரே ப்ராசஸை திருப்பி பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜில் அதை நிறுத்தி அதுதான் ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் வெக்டர்னு சொல்ல போகிறோம். அந்த மாதிரி ஒரு ப்ராசஸுக்கு பேர் ஐட்ரேட்டிவ் மெத்தட். இப்போ நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ் நாட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸஸாக நான் ஏன்னு எழுதிட்டேன். அதாவது 2, -1, 0, -1, 2, -1, 0, -1, 2 எழுதியாச்சு. எக்ஸ் நாட் நமக்கு தெரியும் 1, 0, 0. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும் ரோ இன்ட்டு காலம். இப்போ 2 × 1 2 ஆகிடும். -1 × 0 0. அப்போ +0 அகெயின் +0 × 0 0 ஆகிடும். இங்கே -1 × 1 -1 +2 × 0 0 +-1 × 0 0ன்னு வரும். 0 × 1 0 -1 × 0 0 2 × 0 0ன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணோம்னா we get 2
minus 1 0. இப்போ இதில் largest value எதுன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ 2 வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே 1 ஆகும். இங்கே minus 1 divided by 2 0.5 minus 0.5. அடுத்தது 0 divided by 2 0. இப்போ இதை எப்படி எழுதிக்கிறேன்னா 2x1 எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா ax1 கண்டுபிடிக்கணும். ப்ரொசீஜர் என்னவோ இதே ப்ரொசீஜர். ஆனால் until this eigenvector or the eigenvalue becomes same, we have to do this process. போட்டுக்கிட்டே வரணும். இப்போ ax1 a எழுதியாச்சு. x1 என்ன 1 minus 0.5 0. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 2 into 1 2 வரும். minus 1 into minus 0.5 half அளவு இதை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 0.5 வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 0 இங்கே minus 1 2 minus 0.5 மல்டிப்ளை பண்ணால் minus 1. இது minus 1 into 0 0 வரும். அடுத்தது 0 இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 0.5 ப்ளஸ் 2 into 0 0 ஆகிடும். இப்போது இதை ஆட் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2.5 minus 2.5. இப்போ இதில் ஹையஸ்ட் வேல்யூ எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.5. ஸோ அதனால் அதை வெளியே எடுக்கிறேன். 2.5 வெளியே எடுக்கும் பொழுது அந்த எலமெண்ட்டால் மீதி இருக்கிற எலமெண்ட் எல்லாம் டிவைட் பண்ணோம்னா நமக்கு இங்கே 1 வரும். minus 2 divided by 2.5 minus 0.8. அடுத்தது 0.5 divided by 2.5 it is 0.2. that is equal to 2.5 into x2 எடுத்துக்கிறேன். இப்போ x2 வெக்டர் வந்து இது. இப்போ அடுத்தது ax2 கண்டுபிடிக்கணும். a எழுதியாச்சு. அதே மாதிரி x2 எழுதிட்டோம். மல்டிப்ளை பண்ணுவோம். 2 into 1 2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 0.8. அப்புறம் இங்கே 0. இப்போ மைனஸ் இந்த செகண்ட் ரோ இன்ட்டு திஸ் காலம். அப்போ minus 1 2 into this minus 0.8 மல்டிப்ளை பண்ணால் minus 1.6 minus 1 into 0.2 minus 0.2 வரும். இங்கே 0 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 0.8 ப்ளஸ் 0.4 that is equal to இங்கே மேலே 2.8 இது minus 2.8 இங்கே 1.2. இதில் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து 2.8 வெளியெடுத்துட்டோம். இப்போ 1 minus 1 இதை எழுதுனோம்னா 2 டெசிமல் பிளேஸஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க போதும். அப்படி பண்ணோம்னா 1.2 divided by 2.8 we get 0.43 வருது. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம் 2.8 into x3. அப்புறம் ax3 கண்டுபிடிக்கணும். ஸோ a மேட்ரிக்ஸஸ் எழுதுவோம். x3 ஐகன் வெக்டார் எழுதுவோம். இப்போது மல்டிப்ளை பண்ணுவோம். ரோ இன்ட்டு காலம் அதே ப்ரொசீஜர். அப்போ இங்கே என்ன வரும் 2. இது ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா ப்ளஸ் 1. இங்கே 0. இங்கே மல்டிப்ளை பண்ணும்பொழுது minus 1 minus 2 minus 0.43. இப்போ 0 into 1 0 minus 1 into 1 plus 1 இங்கேயும் plus 0.86. இப்போ இதை ஆட் பண்ணால் 3 minus 3.43 இங்கே 1.86. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் வேல்யூ இது நெகட்டிவில் இருக்குது. ஸோ அப்போ லார்ஜஸ்ட் வேல்யூ இங்கே வந்து 3. ஸோ 3 வெளியே எடுக்கணும். 3 வெளியே எடுத்துட்டோம்னா 3 divided by 3 1 ஆகிடும். இங்கே minus 3.43 divided by 3 போட்டோம்னா 1.14 வரும். minus 1.14. அடுத்தது 1.86 3 டிவைட் பண்ணோம்னா we get 0.62. இப்போ இதை வந்து 3x4 எழுதிக்கலாம். ஸோ இப்போது அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா ax4 கண்டுபிடிக்கணும். ஸோ a மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம். x4 மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம். அகெயின் சிமிலர்லி ரோ இன்ட்டு காலம் என்ன வரும் 2 ப்ளஸ் 1.14 ப்ளஸ் 0 ரோ இன்ட்டு காலம் மல்டிப்ளிகேஷன். இப்போ செகண்ட் ரோ இது இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்ணால் -1 -2.28 -0.62. அடுத்தது பார்த்தீங்கன்னா 0 ப்ளஸ் 1.14 ப்ளஸ் 1.24. இப்போ இதை ஆட் பண்ணால் 3.14
இங்கே -3.9 அடுத்தது 2.38 வரும். இங்கே அகெயின் ஹையஸ்ட் வேல்யூ 3.14 வெளியே எடுத்துட்டோம்னா 1. இப்போது -3.9 I am going to divide it by 3.14 divide பண்ணோம்னா I get -1.24. அடுத்தது 2.38 and I am going to divide it by 3.14 divide பண்ணா we get 0.76. இதை 3.14 into x5 எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது கண்டுபிடிக்கணும். AX5 என்ன வரும்? A எழுதியாச்சு, x5 எழுதிட்டேன். அகைன் மல்டிப்ளை பண்ணா 2 plus 1.24 plus 0. இங்கே -1 minus 2.48 minus 0.76. அடுத்தது பார்த்தீங்கன்னா 0 plus 1.24 plus 1.52. இப்போ இதை ஆட் பண்ணோம்னா 3.24. இங்கே -4.24. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2.76. இதில் 3.24 லார்ஜஸ்ட் வேல்யூ வெளியே எடுத்துக்கிட்டேன். அப்போ 1 -4.24 3.24 டிவைட் பண்ணோம்னா we get -1.31. அடுத்தது 2.76 3.24 டிவைட் பண்ணால் 0.85. இதை 3.24x6 எடுத்துக்கலாம். இப்போது அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்கணும்? AX6 கண்டுபிடிக்கணும். A எழுதியாச்சு, x6 எழுதியாச்சு. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் ரோ இன்ட்டு காலம் 2 plus 1.31 plus 0. அடுத்தது -1 2 into -1.31 -2.62 வரும். -0.85. அடுத்தது அதுக்கப்புறம் 0 மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா 1.31. அடுத்தது ப்ளஸ் 1.70. இப்போ இதை ஆட் பண்ணால் 3.31. இங்கே -4.47. அடுத்தது 3.01. இதில் 3.31 ஹையஸ்ட் வேல்யூ வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே 1. இங்கே வந்து -1.35 வரும். அடுத்தது 0.91. இதை 3.31 இன்ட்டு x7 எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த ப்ரொசீஜரை திருப்பி செய்கிறேன். இப்போது A வேல்யூ இன்ட்டு x7 வேல்யூவை எழுதிட்டேன். மல்டிப்ளை பண்ணுறோம். 2 plus 1.35 plus 0. அடுத்தது பார்த்தீங்கன்னா -1 -2.70 -0.91. அடுத்த ரோ வேல்யூ 0 plus 1.35 plus 1.82. இது எல்லாத்தையும் இப்போது ஆட் பண்ணால் 3.35 -4.61. அடுத்தது 3.17. இப்போ 3.35 வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே இது 1. இப்போ -4.61 3.35 டிவைட் பண்ணால் -1.38. அடுத்தது 3.17 டிவைடட் பை 3.35 0.95. இதை 3.35 இன்ட்டு x8 எழுதிக்கலாம். இப்போது அடுத்தது AX8 கண்டுபிடிக்கணும். போட்டோம்னா we get எழுதியாச்சு, x எழுதியாச்சு. அகெயின் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணோம்னா we get 2 plus 1.38 plus 0 -1 -2.76 -0.95. அடுத்த ரோ பார்த்தீங்கன்னா 0 plus 1.38 plus 1.90. இப்போ அதை ஆட் பண்ணால் 3.38. இங்கே -4.71. அடுத்தது 3.28 வரும். இப்போ 3.38 வெளியே எடுத்துட்டோம்னா we get 1 -1.39. அடுத்தது 0.97. அதாவது இதை வெளியே எடுக்கும் பொழுது இந்த எலிமெண்ட்டால் இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணி எழுதுகிறோம். அந்த ப்ரொசீஜர் தான் கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போது இது எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். 3.38 இன்ட்டு x9. பார்த்தீங்கன்னா இந்த ஐகன் வெக்டர் பாருங்கள், தே ஆர் கம் வெரி க்ளோஸர். அப்போ இன்னும் ஒரு 2 ஐட்ரேஷனில் நமக்கு தே மேபி ஈக்குவலாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ AX9 போட்டோம்னா என்ன வரும்? x9 திருப்பி மல்டிப்ளை பண்ணால் 2 plus 1.39
plus 0 அடுத்தது minus 1 minus 2.78 minus 0.97 அடுத்தது 0 plus 1.39 plus 1.94 இப்போ இதை ஆட் பண்ணால் 3.39 இங்கே minus 4.75 அடுத்தது 3.33 இப்போ இதில் 3.39 வேல்யூ ஹையஸ்ட்டு வெளியெடுத்துட்டுனா 1 minus 1.40 அடுத்தது 0.98 இதை 3.39 இன்ட்டு எக்ஸ் 10ன்னு எழுதிக்கிறேன். இப்போ அடுத்தது இங்கே போடும் பொழுது AX10 A வேல்யூ எழுதிட்டேன், X10ஓட வேல்யூ எழுதிட்டேன். இப்போ மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன வரும் 2 ப்ளஸ் 1.40 ப்ளஸ் 0 அடுத்தது minus 1 minus 2.80 minus 0.98 இங்கே எழுதும் பொழுது 0 plus 1.40 plus 1.96 இப்போ அகைன் இதை ஆட் பண்ணால் 3.40 minus 4.78 அடுத்தது 3.36 இங்கே 3.40 ஹையஸ்ட் வேல்யூ வெளியெடுத்துட்டேன்னா 1 4.78 நம்ம வந்து 3.40வால் டிவைட் பண்ணோம்னா we get 1.41 மைனஸ் சைன்கிறதுனால மைனஸ் 1.41 அடுத்தது பார்த்தீங்கன்னா 0.99 இதை 3.40 இன்ட்டு x11 எடுத்துக்கிறேன். அடுத்தது x11 கண்டுபிடிக்கிறேன். பாருங்களேன் இந்த ஐகன் வெக்டர் ரொம்ப க்ளோஸாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது a வேல்யூ எழுதியாச்சு, x வேல்யூவும் எழுதியாச்சு. நவ் யூ மல்டிப்ளை இட் இஸ் 2 ப்ளஸ் 1.41 அடுத்தது 0 அப்புறம் மைனஸ் 1 minus 2.82 minus 0.99 அடுத்தது 0 plus 1.41 plus 0.98 இங்கே நம்ம இப்போ இதை ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 3.41 அடுத்தது ஆட் பண்ணால் we get minus 4.81 அடுத்தது நம்ம ஆட் பண்ணால் 3.39 வரும். இப்போது நான் வந்து இதில் 3.41 ஹையஸ்ட் வேல்யூ வெளியெடுத்துட்டா 1 வரும். இப்போது minus 4.81 and I am going to divide it by 3.41 I get minus 1.41 அடுத்தது 3.39 and I am going to divide it by 3.41 ஆல் we get 0.99. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இதை 3.41 x12 எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஐகன் வெக்டரும் இந்த ஐகன் வெக்டரும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போது since x11 is equal to x12 therefore iteration-ல we get 2 eigen vector equalன்றதுனால the eigen value is 3.41 and the corresponding eigen vector is 1 minus 1.41 and 0.99 transpose. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதான் இந்த பார்ட்டுக்கான சொல்யூஷன். இதோட மற்ற பார்ட்டுக்கான சொல்யூஷன்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதே மாதிரி மற்ற கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கொஸ்டின் பேப்பரை சென்ட் பண்ணிங்கன்னா I will solve and give the answer in detail. Thank you for watching.